காசிக்குச் சமமானவை. திருத்தலங்கள் திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடை மருதூர், திருச்சாய்க்காடு, ஸ்ரீவாஞ்சியம். நவக்கிரகங்களும் நன்மைகள். சூரியன் ஆரோக்கியம், சந்திரன் கீர்த்தி, அங்காரகன் செல்வம், புதன் அறிவு, குரு நன்மதிப்பு, சுக்கிரன் அழகு, சனி சந்தோஷம், ராகு பகைவர் பயம் போக்குதல், கேது குல அபிவிருத்தி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். தமிழ் கொஞ்சும் தஞ்சை தரணியில் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் பூக்காரத் தெருவில் அமைந்தருளியிருக்கின்ற அற்புத திருக்கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற அழகன் திருமுருகன் தஞ்சைக்கு வந்த விதம் ஓர் உண்மை சம்பவமாக உள்ளத்தில் பதிகின்றது. திருச்செந்தூர் திருத்தலத்தில் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் கொண்டு தூய துறவு கொண்டு வாழ்ந்தவர் ஓர் ஞானி. ஊர் பேர் தெரியாதவர், உற்றார் உறவினர் யாரும் அற்றவர். தான் வழிபடும் திருமுருகக் கடவுளின் ஐம்பொன் சிலை மட்டுமே அவரது சொத்து. அதனை தனது வேட்டி மூட்டையில் பாதுகாத்துக் கொள்வது, எங்கு சென்றாலும் தன் உடைமையாய்க் கொண்டு செல்வது, நீராடுவது, முருகனை நீராட்டுவது, காட்டுப்பூக்களை சூட்டி நாளும் வழிபாடு செய்வது என்பதே அந்த ஞானியின் கடமையாகும். தனக்கு அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்த அந்த ஞானி இந்த திருமுருகக் கடவுளின் செப்புச் சிலையை பொருத்தமுடையார் வசம் ஒப்படைக்க எண்ணம் கொண்டு திருமுருகனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஓர் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தின் நடுவே ஞானியின் கனவில் திருமுருகன் கிழவனாய் தோற்றமானார். ஞானியை தன்னோடு அழைத்தார். கனவில் தன் வழிபடு தெய்வத்தை தொடர்ந்தார் ஞானி. கரடு முரடுகளை கடந்து சென்றனர். ஓர் புகைவண்டி வரும் சாலை பாதையை அடைந்தனர். அங்கே வாயில் கதவுகள் உள்ள இடம். அந்த சாலை பாதையில் பச்சை விளக்கொளியை காட்டி புகைவண்டி சாலையை கடக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் பெரியவர். அந்த பெரியவரை ஞானி பார்த்தார். சாமி சிலையை கொடு என்று ஓர் ஆணை பிறந்தது. ஞானி திகைத்தார். திருமுருகன் சிரித்த வண்ணம் மறைந்தார். கனவு கலைந்தது. ஞானி எழுந்து அமர்ந்தார். தம்மிடம் இருந்த செப்புத் திருமேனியை கையிலே எடுத்து கண்ணீர் மல்க அதனை பார்த்து மகிழ்ந்தார். இதே போன்று புகைவண்டி வாயில் காப்பாளனாக பணி செய்யும் அந்த பெரியவரும் ஓர் கனவு
கண்டார். அந்த கனவில் இந்த ஞானி திருமுருகனின் செப்புத் திருமேனியை தம்மிடம் கொடுப்பதாக உணர்ந்தார். கனவும் கலைந்தது. ஒன்றும் புரியாமல் செந்திலாண்டவன் திருக்கோயில் திசை நோக்கி வழிபட்டவர் அத்திசையை நோக்கி நடந்தார். ஓர் இடத்தில் ஞானியும் அந்த காவல் காப்பாளியும் எதிரெதிரே சந்தித்தனர். கனவில் கண்ட உருவங்களை நேரில் கண்டு திகைத்து கொண்டனர். திருமுருகன் சிலை கை மாறியது. ஞானி அந்த காப்பாளரிடம் திருமுருகனை ஒப்படைத்தார். புகைவண்டி காப்பாளனாக பணியாற்றியவர் தஞ்சாவூர் பூக்கார முதல் வீதியை சார்ந்தவராவர். தஞ்சையில் இருந்தது பூக்கொல்லை. இதுவே பூக்கார தெரு என பெயர் பெற்றிருந்தது. ஒரு பூக்கொல்லையில் 10 குச்சிகளை நட்டு ஓர் சிறிய பனை ஓலை குடிசையை அமைத்து அக்குடிசையில் ரயில் ஏறி வந்த மயில் ஏறும் திருச்செந்தூர் முருகனை அமர்த்தி அருளினார்கள். விளக்கேற்றினார்கள். முருகன் எழுந்த வரலாற்றை பக்தர்கள் அறிந்தார்கள். அன்று முதல் அனைவரும் வழிபட வந்தார்கள். பக்தர்கள் ஒன்று கூடி பூக்கார தெருவில் ஓர் கற்கோவிலை எடுத்து அற்புதமான திருக்கோயிலாக திருமுருகனுக்கு அமைத்தருளினார்கள். இந்த நிகழ்வு அண்மை காலத்தில் 1904 ஆண்டில் திருமுருகனின் திருக்கருணையினால் அமைந்ததாகும். தஞ்சாவூர் பூக்கார திரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே என்ற திருப்புகழின் திருவார்த்தையின்படி கந்தசுரேசர் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோவில் தஞ்சையில் ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் இருக்கும் பூக்காரத் தெருவில் அமைந்தருளியிருக்கின்றது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் ராஜகோபுரமும் முழுமுதற் கடவுளான விநாயகமூர்த்தியின் கருணையும் திருமுருகத் திருக்கோயிலுக்கு பேரொருட்கருணையாக பொழிந்தருள்கிறது என்பர் பெரியோர்கள். திருக்கோயிலின் உள்ளே உள்ள பிரகாரத்தில் வடநாட்டு பாணியில் அமைந்தருளிய தனிச்சன்னதியில் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி அம்மை எழுந்தருளியிருக்கின்றனர். திருமூர்த்தங்களின் நாமமாக அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் என்று போற்றுகின்றனர். அம்மையின் திருநாமமாக ஸ்ரீ காசி விசாலாட்சி என்ற கருணை பொழிகின்ற திருநாமமாக கருணை பொழிகின்ற அற்புத திருவுருவமாக அகிலாண்டேஸ்வரி உமா மகேஸ்வரி அருள்மிகு காசி விசாலாட்சியாக எழுந்தருளி கருணை பொழிகின்றார். ஆதி பரம்பொருள் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் இத்திருக்கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ ஆதி விநாயகப் பெருமானாக எழுந்தருளியிருக்கின்றார்.
அற்புதமான தல விருட்சமாக மேற்கு பிரகாரத்தில் அமைந்தருளியுள்ளது வன்னிமரம். அருளையும் பொருளையும் அருள்பாலித்தருளுகின்ற அலைமகளான மகாலட்சுமி இத்திருக்கோயிலில் இருபுறமும் கஜவாகனத்துடன் அருள்மிகு ஸ்ரீ கஜலட்சுமியாக சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் விதத்தில் அற்புத திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற சக்தி தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையாக ஸ்ரீ துர்காதேவி தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் பெண்கள் ஒருங்கே இணைந்து வந்து ஸ்ரீ துர்க்கை அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனை பலிதமானதும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் நடத்திய வண்ணம் உள்ளனர். இத்திருக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள கிணற்று நீரை சுவாமிகளின் திருமுழுக்காட்டிற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் வைத்து கொள்ளும் கட்டுப்பாட்டை இன்றும் கடைபிடித்து வருவது சிறப்புக்குரியது. இத்திருக்கோவிலுக்கு தீர்த்தமில்லா குறையை திருமுருகனே தீர்த்து வைத்தருளியிருக்கின்றான். சன்னதியின் நேர் எதிரே கல்லணை கால்வாய் வெட்டப்பட்டு திருக்கோயிலின் தீர்த்த வாரியாக அமைந்திருப்பதும் தனிச்சிறப்பாகும். ஆடிப்பெருக்கு கந்தசஷ்டி பெருவிழாவின் போது 10 நாட்கள் விழா, 10ஆம் நாள் விழா ஆகிய நாட்களில் திருமுருகன் எழுந்தருளி தீர்த்தமாடுகிறார். திருக்கோயிலின் உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் என அமைக்கப்பெற்றுள்ள இத்திருக்கோவிலுக்கு திருவீதிகளாக கிழக்கில் பூக்கார விழார் சாலை, தெற்கில் வீரவாண்டையார் தெரு, மேற்கில் கல்லுக்குளம் சாலை, வடக்கில் திருச்சி சாலை என 4 புறமும் அற்புதமான வீதிகள் அமைந்துள்ளன. பொதுவாகவே புனிதமான திருத்தலத்தின் புண்ணியம் பொழிகின்ற திருக்கோயில்களில் தலவரலாறுகள் அமைவது உண்டு. தஞ்சை தரணியில் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பூக்காரத் தெருவில் அமைந்தருளியிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலுக்கு உண்மை வரலாறே தலவரலாறாக, திருவரலாறாக திருமுருகனின் பேரருட்கருணையினாலே அமைந்தருளியுள்ளது. திருச்செந்தூரில் ஞானியிடம் இருந்த முருகன் தமது லீலையின் விளைவால் தஞ்சைக்கு வந்து பூக்காரத் தெருவில் தனி கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ளது திருமுருகனின் திருவருட்கருணையே ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அற்புதமாக உள்ள சன்னதி அருள்மிகு ஸ்ரீ இடும்பன் சன்னதியாகும்.
ஸ்ரீ இடும்பனின் தரிசனத்திற்கு பின்னர் திருக்கோயிலில் அமைந்தருளி இருப்பது நலம் தரும் நவக்கிரகங்கள். திருக்கோயிலின் மயில் மண்டபத்தில் திருமுருகனின் வாகனமான அழகான மயில், திருக்கோயிலில் இரண்டாவது நுழைவாயிலின் தரிசனத்தில் துவாரபாலகர்களையும், கருவறையில் மூலவப் பெருமானான அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமியையும் தரிசித்து பேறு பல பெற்று உய்யலாம். அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அற்புதமாக எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயில் தஞ்சை பூக்காரத் தெருவில் அமைந்தருளியிருக்கின்ற அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயில். இத்திருக்கோயிலில் அற்புதமான உற்சவ மூர்த்திகள் மனதில் பதியும்படியும் மகிழ்ச்சியை தந்தருளியபடியும் எழுந்தருளியுள்ளனர். ஸ்ரீ விநாயகப் பெருமானின் திருவுருவம் வினைகளை வேறறுத்து விதிகளை மாற்றியமைக்கும் விதமாக திருக்காட்சி பொழிந்தருளுகின்றது. உற்சவ மூர்த்திகளில் உள்ளத்தை கவரும் விதமாக அருள்மிகு ஸ்ரீ சோமாஸ்கந்தர் அம்மையுடன் அற்புதமாக எழுந்தருளி அண்டி வருகின்ற பக்தர்களுக்கு அம்மையுடன் இணைந்து அருள்தனை பொழிந்தருளும் விதமாக புண்ணியம் தருகின்ற மூர்த்தியாக, புனிதத்தை தருகின்ற இறையுருவாக, இகபர சுகமாக எழுந்தருளி இருக்கின்றார். அம்மையின் திருவுருவம் அகத்தில் பதிந்து அன்பையும் ஆன்மீக தத்துவத்தையும் விதைத்தருளுகின்றது. அருள்மிகு ஸ்ரீ சோமாஸ்கந்தரின் தரிசனத்திற்கு பின்னர் இத்திருக்கோயிலில் தரிசிக்க வேண்டிய உற்சவ மூர்த்திகளாக சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன், அருள்மிகு ஸ்ரீ சந்திரசேகரன், அம்மை ஸ்ரீ நடராஜ பெருமான், ஸ்ரீ சிவகாமி அம்பாள், அடியார் பெருமக்கள் நால்வர் ஆகியோருடன் உற்சவப் பெருமானாக எழுந்தருளி உலகை காத்தருளுகின்ற உன்னத தெய்வமாக அமைந்தருளி இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேதரராக அழகன் திருமுருகனாக எழுந்தருளி இருக்கின்றார். தஞ்சை தரணியில் திருமுருகனின் தரிசனம். திருமுருகனின் தரிசனம் பெறுவதற்குரிய இடம் தஞ்சையில் அமைந்துள்ள பூக்காரத் தெரு. மலரும் மணமும் போல பூக்காரத் தெருவில் புனித புண்ணிய மூர்த்தியாக அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமியை தரிசிப்போம். திருவருள் பெற்று வாழ்நாள் முழுவதும் திருமுருகனை சிந்தையிலே தியானிப்போமாக. விந்ததின் ஊறி வந்தது காயம், வெந்தது கோடி இனிமேலோ
விண்டு விடாமல் உண்பதமேவு விஞ்சையர் போல அடியேனும் வந்து விநாச முன் கலி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேறி எண்களை யார வந்தருள் பாத மலர்த்தாராய் எந்தனுள் ஏக செஞ்சுடராகி என் கணிலாடு தழல் வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே கெடுவாய் மணனே கதிகேல் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் வேதனை தூள் தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இத்திருக்கோயில் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள பூக்காரத் தெருவில் அமைந்துள்ளது. அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயில், பூக்காரத் தெரு, தஞ்சாவூர். வல்லத்து ஏகௌரி வடக்கு பார்த்த செல்வி, நாலுமூல சௌந்தரியே, நாயகியே, வாருமம்மா. மானே, மரகதமே, அன்னமே, நவமாமணியே, வானே, ஒளிர்தரும் பொற்கொடியே, வளர் மாதங்கியே, காணீர் மொழி அணங்கே, இன்பமே, அருட்கண்மணியே, தேனே, திரு தஞ்சையூர் வாழ் வல்லம் மகா ஞான வராகி, வல்லத்தில் குடிகொண்ட
ஏகௌரி நாயகியே, வளம் காண வைக்கும் உமையே. சக்திமிக்க தலம் அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரியம்மன் திருக்கோயில். காளியை காடுதுறை தெய்வம் என்று பண்டை தமிழ் இலக்கியங்கள் அழைக்கின்றன. வல்லம் அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரியம்மன் காடுறை தெய்வமாக சுமார் 2000 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். வடக்கு நோக்கி அமைந்தருளியுள்ள திருக்கோயில். 2 திருச்சுற்று மதில்கள், இயற்கையான சூழ்நிலை, அமைதியான இடம். கருங்கற்களால் எழுப்பப்பட்ட இத்திருக்கோயில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தருளி இருக்கின்றது. இத்திருக்கோயிலின் கர்ப்பகிரகம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. முன்னொரு காலத்தில் தஞ்சன் என்ற அசுரன் மாங்காளி வனம் சென்று அப்போது அழைக்கப்பட்ட வல்லத்தில் வசித்து வந்தான். தஞ்சன் மேருமலைக்கு சென்று சிவபெருமானை குறித்து 16,000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான். சிவபெருமான் மனம் மகிழ்ந்து வரம் அருள திருவுள்ளம் பூண்டார். தஞ்சனோ, இறைவா, எனக்கு தேவர் மானுடர் உட்பட எந்த ஒரு ஆண்மகனாலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது. பெண் இனத்தில் எவராலும் என்னை கொல்ல முடியாது. எனவே பெண்களால் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம் என்ற வரத்தை யாசித்தான். அதற்கு இறைவன், தஞ்சனே, உனக்கு மரணம் ஏற்பட்டால் ஒரு பெண்ணால் தான் ஏற்படும். நீ தவம் செய்த இந்த பகுதி பிற்காலத்தில் தஞ்சாவூர் எனவும் உன் பெயரால் புகழ் பெறும் என்று வரம் தந்து மறைந்தருளினார். அசுரன் ஆணவம் மேலிட ரிஷிகளையும் முனி புங்கவர்களையும் கொடுமைப்படுத்தினார். தேவர்கள் அஞ்சினர். பிரம்மனிடமும் திருமாலிடமும் வணங்கி முறையிட்டனர். திருமாலான மகாவிஷ்ணு தஞ்சனை அழிக்க 3 சக்திகளும் மற்ற தேவசக்திகள் அனைத்தும் திரண்டு மகாசக்தியானவள் அன்னை ஏகௌரி அம்மனாக அதிவிரைவில் தோற்றமாவாள் என்று அருளினார். சிவபெருமான் தோற்றமாகி தம்மில் பாதியான பார்வதி தேவியை, கௌரியை கனிவுடன் நோக்கினார். அம்பிகை சர்வ தேவதா சுரூபியான மகாசக்தி தேஜோமயமான திருவடிவாக திருக்காட்சி பொழிந்தருளினார். அசுரர்கள் அனைவரும் நடுங்கும்படியான உரத்த குரலில் கர்ஜனை புரிந்தருளினார். அதன் பேரொளியை கேட்ட தஞ்சாசுரன் மகாசக்தியை எதிர்த்து போரிட்டான். மகாசக்தியானவள் சிம்ம வாகனமேறி 8 திருக்கரங்களுடன் அனைத்து ஆயுதங்களுடன் உக்கிரமாக போரிட்டு தமது தேஜோமயமான வீரத்தை வெளிப்படுத்தினார். தஞ்சாசுரன் எருமைகடா உருவம் கொண்டு தேவியை தாக்க முற்பட்டான். தேவி விஸ்வரூபம் எடுத்தார். 8 திருக்கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி தமது வாளால்
தஞ்சாசுரனை தாக்கி மரணம் சம்பவித்தார். ஆயினும் தேவியின் உக்கிரம் அடங்கவில்லை. சிவபெருமான் தேவியை சாந்தம் கொள்ளச் செய்தார். அமைதியடைந்த தேவியானவர் நெல்லிப்பள்ளம் என்ற குளத்தில் மூழ்கி அப்போது பூங்காளிவனம் என்று அழைக்கப்பட்ட வல்லத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளினார். வல்லம் அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரியம்மன் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் சுற்றுக்கோயில்கள் தரிசனம் செய்யலாம். அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரி அம்மனுக்கு பரிவார தேவதைகள் அமைந்தருளியுள்ளன. அவற்றுள் தரிசிக்க வேண்டியவை மதுரை வீரன். சக்தியின் அம்சம் என்று போற்றப்படுகின்ற மதுரை வீரனுக்கு தனிச்சன்னதி அமைந்தருளி இருக்கின்றது. சாலியகாத்தான் சன்னதி. அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரி அம்மனின் பரிவார தேவதை. சங்கிலி கருப்பன் கருப்பசாமி சன்னதி. பக்தர்களை காக்கின்ற காவல் தெய்வமாக தனிச்சன்னதியில் கருப்புசாமி. லாட சந்நியாசி. பரிவார தேவதைகளின் தனித்தனி சன்னதிகளில் கிராம தேவதைகளாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றன. அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரி அம்மன் திருக்கோயிலில் தேவிக்கு அருகில் ஸ்ரீ சுப்பிரமணியர் தனி மண்டபத்தில் திருக்காட்சி பொழிகின்றார். வல்லம் அருள்மிகு ஸ்ரீ ஏகௌரியம்மன் திருக்கோயில். இத்திருக்கோயில் முற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையானதாக கூறுகின்றனர். பராந்தக சோழனின் கல்வெட்டு ஒன்று இந்த திருக்கோயிலில் இருக்கின்றது. நாயக்கர்கள் காலத்தில் செவ்வப்ப நாயக்கரும் அச்சுதப்ப நாயக்கரும் இணைந்து வல்லம் திருக்கோயிலை புதுப்பித்தனர் என்று கூறுகின்றனர். இத்திருக்கோயிலில் பிராது கொடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருக்கோயில் பூசாரியிடம் நடந்த சம்பவங்களை ஒரு வரி விடாமல் ஒரு புகார் போல கூறுவார்கள். அதன் பின்னர் பூசாரி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து அவரிடம் முறையிடுவார். இந்த பிராது முறையினால் பல பேருக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது என்று கூறுகின்றனர் பக்தர்கள். இது ஒரு பிரார்த்தனை திருத்தலம்.
உடல் நலமற்றவர்கள் தாங்கள் உயிர் பிழைத்தால் இந்த அம்பாளுக்கு எருமைக்கன்று விடுவதாக நேர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கின்றது. அந்த பிரார்த்தனை நிறைவுற்றதும் உயிருள்ள எருமைக்கன்று ஒன்றை அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இத்திருக்கோயிலில் விநாயகப் பெருமான், சண்டேஸ்வரர், வளமும் நலமும் உடல் பலமும் தந்து அருள்பாலித் தருளுகின்ற வரம் பொழியும் வராகி அம்பாள், பிரத்யங்கிரா அம்பாள், மற்றும் நாகர் போன்ற தேவதைகளை நாம் தரிசித்து பேறு பல பெற்று உய்யலாம். அம்பாளுக்கு 8 திருக்கரங்கள். பத்ம பீடத்தின் மீது அமர்ந்த திருக்கோலம். மாகாளியான அம்பாளின் செப்புப் படிமம் தற்போது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் பாதுகாப்பில் உள்ளது. பத்ம பீடத்தின் மீது 8 திருக்கரங்களுடன் அமர்ந்தருளிய திருக்கோலத்தில் அம்பாளின் தரிசனம். பீடத்தில் 5 அரக்கர்களின் தலைகள். இந்த படிவம் கிபி 15-16ஆம் நூற்றாண்டினை சார்ந்தது. கரிகாட் சோழ மாகாளி என்று அழைக்கப்பட்ட அம்பாள் வல்லத்து பட்டராகி என பராந்தக சோழனும், காளா பிடாரி கைத்தலை பூசல் நங்கை என ராஜராஜ சோழனும் பிற்காலத்தில் ஏகவீரி என்றும் ஏகௌரி என்றும் போற்றி வணங்கினர். சிவபெருமான் ஏ கௌரி என்று அழைத்ததால் ஏகௌரி என்று அம்பாளுக்கு நாமம் அமைந்ததாக திருத்தல வரலாறு தெரிவிக்கின்றது. பக்தர்கள் பெறும் நன்மைகள். குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பேறு அடைகிறார்கள். மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள், ராகு கேது போன்ற பாம்பு கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் தோஷம் நீங்குகிறது. இதனால் திருமணத் தடைகள் நீங்கி மணவாழ்வு பெறுகிறார்கள். ஏவல், பில்லி, சூனியம் போன்ற செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் பயன் அடைகிறார்கள். வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில் வெற்றி ஆகியவற்றிற்காக இத்தேவியை வழிபட்டு பயன் அடைந்தவர்கள் ஏராளம். இக்கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு காரிய சித்தியும் தைரியமும் உண்டாகிறது.
இந்தந்த திசைகளுக்கு இந்தந்த பலன்கள்லாம் சொல்கிறார். அது மாதிரி சொல்லும் பொழுது இந்த சனீஸ்வரனுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிட்டு எள் விளக்கு ஏற்றுறது வீடுகளில் ஏற்றக்கூடாது. ஏன்னா சனி பகவானை தரிசனம் பண்ணும்பொழுது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா சுவாமியும் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கற்பகாம்பல தரிசனம் பண்ணுறோம், கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுறோம், சுப்பிரமணியர் தரிசனம் பண்ணுறோம்னா முகத்துக்கு முகம் நேராக பார்த்து சிரசிலேருந்து பாதம் வரைக்கும் தரிசனம் பண்ணோம். ஆனால் இது மாதிரி இந்த சனி பகவானை கிரகங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணும் பொழுது, அதுலேயும் குறிப்பாக சனி பகவானை தரிசனம் பண்ணும் பொழுது பாதத்தை தான் பார்க்கணுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அவருடைய பார்வையாகப்பட்டது அவ்வளோ விசேஷமானதுன்னு சொல்கிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் அவருக்கோசரம் ஏற்றக்கூடிய அந்த எல் தீபமாகப்பட்டது வீட்டில் ஏற்றுறது அவ்வளோ உகந்ததல்ல. வீட்டில் அது மாதிரி ஏற்றப்படாது. ஆலயத்தில் அதுலேயும் சனி பகவானுக்கு முன்னாடி தான் அந்த விளக்கை ஏற்றணுமே தவிர வீடுகளில் ஏற்றுறது அவ்வளோ உச்சிதம் இல்லை, அது செய்யக்கூடாது. சந்தியா வேளையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? சந்தியா வேலைன்னு சொல்கிறது சாயங்காலம் அந்த 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் சொல்லக்கூடிய காலம்தான் சந்தியா வேலைன்னு சொல்கிறது. சந்தின்னு சொல்கிறது பகலும் இரவும் சேர்ற நேரம், பகலும் இரவும் பிரியற நேரத்துக்கு சந்தின்னு ஒரு வாக்கியம் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவிநாசி பதிகத்தில் சொல்லும் பொழுது சந்திகள் தோறும் சலம் புஷ்பம் இட்டு வழிபடுவார் அப்படின்னு சொல்லி பதிகத்தில் பாடுறார். இந்த சந்தியா காலத்தில் பூஜைக்கு தான் முக்கியத்துவம். இந்த சந்தியா காலத்தில் இறைவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளோ உகந்ததாக சொல்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிரதோஷம்ன்றது திரையோதசி காலம்தான் பிரதோஷம் இல்லை. பிரதோஷம்னாலே அந்த சந்தியா வேலை தான். அந்த 4 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும். அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் அந்த நேரம்தான். மற்ற காலங்கள்லாம் வழிபாடு பண்ணாலும் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணும் பொழுது அபரிவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் தூங்குறதோ அல்லது சாப்பிட்றதோ, தூங்கக்கூடாது, மெயினாக சாப்பிடக்கூடாது, நகத்தை கிள்ளக்கூடாது, தலையை வாரக்கூடாது. அந்த சந்தியா காலத்தில் வீட்டில் பெருக்கக்கூடாது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் பெருக்கிறதுக்கு கூட எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுக்குறது, எப்படி செய்யணும். இப்போ வீடு வாசப்படி இருக்குன்னா வாசல்லேருந்து உள்பக்கமாக பெருக்கலாம். சந்தியா காலத்தில் பெருக்கணுன்ற ஒரு அவசியம் ஏற்பட்டால் வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் பெருக்கலாம். உள்பக்கமாக பெருக்கி உள்ளேயே இது பண்ணிக்கலாமே தவிர வெளிப்பக்கம் தள்ளக்கூடாது. அது மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா இந்த சந்தியா காலத்தில் பெருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாத தூங்கக்கூடாது. அந்த சமயத்தில் வீண் வாதங்கள் பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது. இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அந்த சந்தியா காலத்தில் இறைவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு செய்கின்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சக்தி பெருகும்ன்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதனால தான் அந்த காலத்தை பிரதோஷ காலம்னு சொன்னார். பிரதோஷத்தில் சொல்லும் பொழுது நித்திய பிரதோஷம்னு சொல்கிறதே இந்த 4:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த நேரம். இதில் வழிபாடு தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த நேரத்தில் நல்லா படிக்கலாம். ஏன்னா புத்தி கூர்மை அடையும். அவளுடைய மனசாகப்பட்டது ஒருநிலைப்பட்டிருக்கும். அந்த நேரம் ஒரு நாள் இருக்குன்னு வச்சுட்டேன்னா 24 மணி நேரத்தில் சில நேரங்களில் பார்த்தேன்னா நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், சில நேரத்தில் நமக்கு சோர்வு கொடுக்கும். அந்த சாயங்கால வேலையில் 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பார்த்தேன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் சாயங்காலத்தில் விளையாடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவிஞர்கள்லாம் பாடியிருக்கா. ஓடி விளையாடு பாப்பா, சாயங்காலத்தில் விளையாடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தில் இந்த தூங்குறதோ மற்ற வேலைகளோ எதுவும் செய்யக்கூடாது. ஈர ஆடையுடன் பூஜை செய்யலாமா? பூஜை செய்யும் பொழுது மடி வஸ்திரம் உடுத்திட்டு தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. ஆகம சாஸ்திரங்களில் சொல்லும் பொழுது பூஜா விதிகளை பற்றி சொல்லும் பொழுது காமிகா ஆகமத்தில் எப்படி பூஜை பண்ணோம், சுவாமியை எப்படி பூஜை பண்ணோம்னு சொல்லி சரியை பாதத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறா. அந்த பாதத்தில் சொல்லும் பொழுது பூஜை பண்ணும் பொழுது சுவாமியை நல்ல காய்ந்த மடியான வஸ்திரத்தோடு தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஈர ஆடையோட பூஜை பண்ணுறதுன்றது கூடாது. அதோடு மட்டும் இல்லை,
இந்த ஈர ஆடை உடுத்திட்டு பூஜை பண்ணுன்றது வந்து ரொம்ப குலதெய்வம், ரொம்ப உக்ரமான தேவதைகள், ரொம்ப சக்தி மிகுந்த சில தேவதைகள்லாம் இருக்குது. அப்படின்னா சுப்பிரமணியரில் சொல்லும் பொழுது பிசிந்தினின்னு ஒரு தேவதை இருக்குது. சுப்பிரமணியருடைய வடிவம் தான், கையில் வேல் வச்சுட்டு மயில் மேலே காலை வச்சுட்டு இருப்பார். அந்த தேவதைக்கு வந்து பிசிந்தினின்னு பேர். அந்த தேவதையை வழிபாடு பண்ணும் பொழுது ஈர வஸ்திரத்தோடு தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி அந்த ஈர வஸ்திரத்தை எப்படி உடுத்துக்கணும்னா அந்த துணியை 7 முறை உதறிட்டு கட்டின்ட்டு பூஜை பண்ணணும்னு சொல்கிறது. 7 முறை ஒரு துணியை உதறும் பொழுது அது ஈரமாக இருந்தாலும் மடி வஸ்திரத்துக்கு சமானமாகிடுது. அதனால் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இந்த தேவதைகளுக்கு சொல்லியிருக்கே தவிர நித்தியப்படி பூஜைகள், வீட்டில் செய்யக்கூடிய நித்திய பூஜைகள், நித்திய ஆராதனைகள்லாம் மடி வஸ்திரத்தை கட்டிட்டு சௌமியமாக தான் பூஜை பண்ணணும். துண்டு கட்டிட்டு பூஜை பண்ணக்கூடாது. வஸ்திரங்கள்லாம் சௌமியமாக இருக்கணும். வஸ்திரங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கணும். வஸ்திரங்கள்லாம் நாலா பக்கமும் விரிஞ்சா மாதிரி செதறினா மாதிரிலாம் உட்காந்துட்டுலாம் பூஜை பண்ணக்கூடாது. அந்த வஸ்திரங்கள்லாம் உள்முகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மனசாகப்பட்டது ஒரு நிலைப்படும். அதோடு மட்டும் இல்லை, நம்மளுடைய சக்தியெல்லாம் ஒரு நிலைப்பட்டு இறைவனுக்கிட்டேருந்து நாம் வாங்கக்கூடிய சக்தியும் ஒரே சமயத்தில் ஒருமுகமாக இருந்து நமக்கு எல்லா விதமான செயல்களும் செயல்பாடுகளும் செய்கிறதுக்கு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் ஈர ஆடையோட பூஜை பண்ணுறது தவிர்க்கணும், செய்யக்கூடாதது. ஆன்மீகத்தில்